அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக அவங்கள நாதியாரா இருந்துட்டு போனவங்க தானே, ஏன் மக்கள் அவங்கள ஏத்துக்கல? நல்ல ஆட்சி ஆண்டு இருந்தா ஏன் அவங்கள வர வைக்கல? நீங்க நாதியாரி பண்ண வச்சுதானே உங்களை தூக்கி போட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு மாதிரி காலண்டர் கீச்சு போற மாதிரி உங்களை தூக்கி போட்டாங்க. உன் வாயால தான் சொல்லி நீ கெடுத்துக்குவ. ஆனா விஜய்க்கே எல்லாம் மரியாதை உண்டு. ஆராசாலாம் சும்மா அந்த காத்துல வர காசு திருட்டு போயவன் ஏமாந்துடி போனான். அவன் பேசத்தான் பேசி கிடக்கட்டும். அவர் திருப்பி பேசுறா உங்க மூஞ்ச நீங்க எங்க வச்சுக்கீங்க? அவருக்கு பேச தெரியாதா இல்ல பேசுறதுக்கு பயமா? ஒன்னும் கிடையாது. வேணா இது எவ்வளவு பெரிய மிக கேவலமான ஒரு செயல். அதே அவங்க கட்சியில முதலமைச்சரா இருந்தார். அவரு அப்படி பேசியிருந்தா இந்நேரம் சும்மா விட்டுருப்பாங்களா? தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வருது. அறிவிங்க அறிவிங்கன்னு கேக்குறேன். 234 நிப்பம் தலைவர சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியல. இவங்க தனியா என்ன பண்ண போறாங்க? திமுக ஒரு கட்சியா இல்லாதான் போவாங்க. தனியா நின்னா வேற வழியே இல்லை. 24 கட்சி வச்சே இவங்க ஜெயிக்கல. தனியா என்ன பண்ணுவாங்க? கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியல. தனித்தனி எப்படி ஜெயிப்பாங்க? உங்களுக்கு தனித்தனி எவன் ஓட்டு போடுவான்? விடுதலை சேர்த்து ஓட்டு கூட அவங்க வாங்க முடியாது. அவங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. இது இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு விஜய் கிட்ட நெருங்க முடியாது. திராணி இருந்தால், அம்மா சொன்னாங்களா, திராணி இருந்தால் வென்று காட்டுங்க. அது மாதிரி திராணி இருந்தால் தனித்து போட்டிட்டு ஜெயித்து காட்டுங்க. என்ன பண்ணாலும் என்னமா எடுபடாது. அவ்வளவுதான், அவங்க சொல்லி முடிஞ்சு போச்சு. 0 தான் வாங்குவாங்க. 0% தான் போடுங்களேன். ரொம்ப சந்தோஷம் தானே. காட்டுங்க, அவங்க திறமையை காட்டுற மாதிரி உங்க திறமையை நீங்க காட்டுங்க. 1 கோடி மேல வந்தாருவன் சப்போர்ட் இல்லாத சிங்களா நீங்க கூட்டணி இந்த இதுல இந்த ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க பேசவே கூடாது. நீங்க அந்த வார்த்தையை உங்களால வந்து நீங்க தனித்து நின்று போட்டு வெற்றி பாருங்க. அவர் தனிச்சு இதை வரட்டும். உதயநிதி மகன் வந்து என்ன போடுறாருன்னா ஒரு பதிவு போடுறாரு, கல்யாணம் தான் பண்ணி இன்னும் சட்டப்பையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் மறைமுகமா விமர்சனம் பண்றாரு. அவரும் அந்த ஒரே குட்டியில ஒரு மட்டும் தானே, நீ மட்டும் இதுவா அந்த வார்த்தை பேச ரொம்ப தப்பான வார்த்தை. யாரா இருந்தாலும் சரி. உங்க தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? முக ஸ்டாலின் சொன்னி, முக ஸ்டாலின் பையன் சொன்னி, முக ஸ்டாலின் பேரனும் சொல்றான் அந்த வார்த்தை. அவங்க குடும்ப கதையெல்லாம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? அவங்க குடும்பத்தை கதையை எடுத்தோம்னா என்ன ஆகும்? நீ அடுத்தவங்க கதையா பேசுற. நீ சின்ன பிள்ளை, பிறந்து வளர பிள்ளை, உனக்கு கட்சி பத்தி தெரியாது. நீ வந்து அந்த வார்த்தை விடலாமா? உன் பிரச்சனை கலர்னா எவ்வளவு இருக்குது. நீ எதுக்கு இன்னொருத்த பிரச்சனைக்கு போற? நீ ஒய்கமா சொல்லு. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அண்ணாவும் ராஜாஜி இருந்த சட்டமன்றத்துல இன்னைக்கு நாதாரி தலைவர்லாம் முதலமைச்சர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக நிர்வாகி ஆராசா தரைகுறையா பேசியிருக்காரு. அதை பத்தி கருத்து என்ன? இருக்கிறவங்க மட்டும் என்ன நல்லவங்களா? அவரு நாதேரி, இதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாம் நல்லவங்களா? அவங்கள நாதேரியா இருந்துட்டு போனவங்க தானே, ஏன் மக்கள் அவங்கள ஏத்துக்கல? நல்ல ஆட்சி ஆண்டு இருந்தா ஏன் அவங்கள வர வைக்கல? நீங்க நாதேரி பண்ண வச்சுதானே உங்களை தூக்கி போட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு மாதிரி காலண்டர் கீச்சு போற மாதிரி உங்களை தூக்கி போட்டாங்க. 5 வருஷம் கழிச்சாங்க உங்களை தூக்கி போட்டாங்க. நீங்க நல்ல ஆட்சி நடந்தா ஏன் அவங்க உங்களை தூக்குறாங்க? மக்கள் அவன் நல்ல ஆட்சி ஆள்றானா கெட்டது? அவன் இப்பதானே வந்திருக்கான், வரட்டும். அவர் வந்து என்ன செய்யறாரு பாட்டும். 5 வருஷம் முடியட்டும். அப்புறம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு அப்புறம் பேசணும். 2 மாசத்துல அவர் நாதேரின்னு சொல்லக்கூடாது. 2 மாசத்துல நாதேரின்னு சொல்லக்கூடாது. அவர் 5 வருஷம் ஆள்ட்டும். நல்லவரா கெட்டவரா அது மக்கள் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. பர்சனல் பத்தி பேசுறாங்க. தப்பக்கூடாது, தப்பா. எப்படி அதெல்லாம் பேசணும்? ஏன் அவங்க சொந்த வயசுல நீ ஏன் நோய்கிற? நீ என்ன யோக்கியமா இருந்துட்டு வந்த? நீயும் தப்பு செஞ்சுட்டு வந்தவங்க தானே. நீ என்ன அவங்க குடும்பத்துல 1000 பேர்சன் இருக்கான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கட்சிக்குன்னு வந்துட்டாரா, கட்சி கதையை மட்டும் பேசுங்க. வேற எந்த கதையும் பேசக்கூடாது. அவரை பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. அது தப்பு. ஆராசா பேசுறது கூட விடு. அங்க போய் இவரு உட்காந்துக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். இவங்க வந்து அண்ணா கூடயோ எம்ஜிஆர் கூட அவங்க கூட முதல்ல இவர் சேர முடியுமா? இவங்களுக்கு முதல்ல என்ன தெரியுது? ஆராசாலாம் சும்மா அந்த காத்துல வர காசையே திருட்டு போயவன் ஏமாந்துடி போனான். அவன் பேசத்தான் பேசி கிடக்கட்டும். இவனுங்க உட்காரத்துக்கு இருக்குதாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை. சட்டமன்றத்தில் நீங்க குற்றம் தான் சொன்னீங்க. உங்க குற்றத்துக்கு பதில் சொன்னது ஏந்து பேச போறீங்களா? ஏந்து வெளில போறீங்க? எதுனா பேச முடியுதா உங்களால? உங்களை நேரிட்டு கூட உங்களை அசிங்கமா திட்டல, எதுவும் சொல்லல. குட்டி கதை சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை காணணும் அந்த பையன் சொல்றான்னு சொன்னாங்க. அது நீ அங்க நின்று பேசாத, வெளியில வந்துட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல புருஷனை காணம் தேடுறாங்கன்னு தனிப்பட்ட வார்த்தை பேசலாமா? உங்க குடும்ப விஷயம் தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசினா எவ்வளோ இருக்குது? உங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்குது. யாரை பேசணும்? உங்க தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா?
பேசுன நேரம் நின்று பேசு, எல்லாம் அங்க சட்டமன்றத்துல உட்காந்து பேசுங்க. விஜய் பேசல நாள் கத்திக்கானீங்க. அந்த ஆளு 2 வாரத்தை பேசினோடனே வந்து கோச்சினுக்கு வர்றீங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறவனை ஏன் சொல்லிடுறீங்க? அவன் சொல்லி விட்டா ஏன் எரியுதுன்னு கத்துறீங்க? என்ன இப்ப அவர் பேசுனது தப்பு? அதுக்கப்புறம் வரது எல்லா தேர்தலையும் தனித்தே போட்டிடலாம் அப்படின்னு ஆராசா வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லி 24 கட்சி 25 கட்சி கூட்டணி வச்சு சொந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியல. இவங்க தனியா என்ன பண்ண போறாங்க? திமுக ஒரு கட்சியா இல்லாதான் போவாங்க. தனியா நின்னா வேற வழியே இல்லை. அதான் நடக்கும். 24 கட்சி வச்சே இவங்க ஜெயிக்கல. தனியா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ திமுக வந்து ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்களுடைய பட்டாளத்தை ரெடி பண்ணி ஊரா போயிட்டு விஜயர்களை பத்தி அவதூறு பரப்புறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி அதுதான் சொல்றேன்ல, பின்னாடிதான் பேசலாம். முன்னாடி சட்டசபையில கேட்டது நின்று பதில் சொல்றீங்களா? ஓடுறீங்களா? ஏன் ஓடுறீங்க? கேள்வி மட்டும் முன்னாடியே கேக்குறீங்க. அவர் ஏது பேச ஆரம்பிச்ச உடனே ஓடிடுறீங்க. எதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டுன்னு பின்னாடி பேசிக்கின்னு சூட்டு போட்டுக்கின்னு யூடியூப்ல போட்டுன்னு ஏன் சுத்தி கிடக்குறீங்க? நேரா பேசுங்க, நேரா கேளுங்க. அன்னைக்கு டெல்லிக்கு போய் வந்ததுக்கு மோடி கிட்ட பேசிட்டு வந்தாரு, பதில் சொல்லாத பத்திரிகையாளர்கிட்ட பேசாத வந்தாரு. நீங்க சட்டசபையில இருந்து 4 வாரத்தை கேட்டதுக்கே தான் ஒண்ணுமே இல்லை. அந்த குட்டி கதையை சொல்றேன். உங்க அப்பாவை காணணும் அந்த பையனை கேட்டதுக்கு நீ போய் இங்க செங்கல்பட்டுல புருஷனை காணம் தேடிங்கிறாங்கன்ற. இதெல்லாம் வந்து உங்களை வந்து அவங்க பேச ஆரம்பிச்சா நீ எங்க வச்சுப்பீங்க மூஞ்சா? அது ரொம்ப தப்புங்க. இந்த முதல்வர் அன்று வந்து அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தமான பதிவு கிடையாது. நானே இருக்கலாம், நீங்களே இருக்கலாம். அது திறமை தான் காரணம். அவர் வந்து இவர் வந்து பேசுறாரு ரொம்ப தரகுறவான வார்த்தை. தப்பு அது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் அப்ப நீ வந்து அமைச்சரா இருக்கிற, நீ உன்ன வந்து அந்த வார்த்தை வேற யாருன்னா சொல்லலாமா? தப்பு தானே. உன்ன யாருன்னா சொல்றாங்களா? நீ வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து அந்த அரசியல் பண்றதுக்கே வந்து நாகரிகம் இல்லாத, அவர் தகுதி இல்லாத அளவு அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஆராசா தொடர்ந்து இதே போல விஜயர்களை உரிமையில பேசுறாரு, தலைவர் அது ரொம்ப தப்பு. அது பேசவே கூடாது. பேசுறாங்க. தப்பு பேசக்கூடாது. உனக்கு தர்மம் தான், நீ வா. அவர் தர்மம் அவர் வர்றாரு, நீ அந்த வார்த்தை நீ பேசுற. உங்க தேவையில்ல பேச்சியாச்சே. அவர் மக்கள் இதுல வர்றாரு, நீங்க அப்படி நீ மக்கள் இதுல வா, சப்போர்ட்ல வா. நீ ஏன் தப்பா பேசுற? அவரை தரக்குறவா? அதே போல உதயநிதி அவர்களும் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. அதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது அவங்கவுங்க வாழ்க்கை பிரச்சனை. அது சொல்லக்கூடாது. இப்போ உதயநிதி பேசலாம உதயநிதி மகன் வந்து என்ன போடுறாருன்னா ஒரு பதிவு போட்டுருக்காரு, கல்யாணம் தான் பண்ணிக்கின்னு சட்டப்பையும் வச்சுக்கின்னு அப்படின்னு விஜய மறைமுகமா விமர்சனம் பண்றாரு. அது தப்பான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது மற்றவங்க பொதுமக்கள்லாம் கேட்கறாங்கன்னா ரொம்ப இதுவாயிடும். தப்பா அது பேசக்கூடாது. உதயநிதி அரசியல் இருக்காரு, அவங்க மகன் இதுல இருக்காரு, அவரும் வந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. அவரும் அந்த ஒரே குட்டியில ஒரு மட்டும் தானே, நீ மட்டும் இதுவா, அந்த வார்த்தை பேச ரொம்ப தப்பான வார்த்தை. யாரா இருந்தாலும் சரி. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துவோம், விஜய் பத்தி அவதூறு பரப்புவோம். திமுக வந்து ஒரு டீம் உருவாக்கி ஊரா அமைச்சு விஜயர்களை பத்தி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க அவதூறு பரப்பினா பொதுமக்கள் அறிவு இல்ல, அவங்களுக்கு தெரியாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு. இந்த சிங்கிளா நின்று 1 கோடி 1.5 லட்சத்துல வந்தாரு ஓட்டுல. 1 கோடி மேல வந்தாரு சப்போர்ட் இல்லாத சிங்கிளா. நீங்க கூட்டணி இந்த இதுல இந்த ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க பேசவே கூடாது நீங்க அந்த வார்த்தையை. இதுக்கப்புறம் வர எல்லா தேர்தலையும் நம்ம தனித்து போட்டிடலாம் அப்படின்னு ஆராசா வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு. தாராளமே செய்ய சொல்லுங்க. திறமை தானே அது. உங்களால வந்து நீங்க தனித்து நின்று போட்டு வெற்றி பாருங்க. அவர் தனிச்சு இதை வரட்டும். அதானே திறமை. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் அது ரொம்ப தப்பு. எதுக்கு அது மாதிரிலாம் பேசணும்? அவர் வேலையை அவர் செய்யறாரு, உங்க வேலையை நீங்க செய்றீங்க. எதுக்கு அவர் அந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை அவரை பேசுற அளவுக்கு உங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்து? அவர் என்ன தப்பு பண்ணாரு? உங்களை எதுனா அவர் பேசுறாரா? அவர் வேலையை தானே அவர் செய்யறாரு. இப்ப நீங்க எதுக்கு அவர்கிட்ட போறீங்க? அவர் வேலையை அவர் செய்யறாரு, உங்க வேலையை நீங்க செய்யுங்க. நீங்க எதுக்கு அவர் அனாவசியமா பேசுறீங்க? இது வரைக்கும் அவர் யாரானா ஒரு வார்த்தை பேசுறாரா? அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு தானே இருக்கிறாரு. எதுக்கு அவரை பேசுறீங்க? பேச வேண்டிய வேலை உங்களுக்கு என்ன இருக்கு? ஆராசா மட்டும் இல்லாம திமுக நிர்வாகி எல்லாமே இதே போல தான் தலைவராக பேசுறாங்க. விஜய் அவர்கள் உரிமையில பேசுறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. யாரோ நாட்டுல எவனோ ஒழுங்கம் கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எதுக்கு எல்லாரும் அனாவசியமா பேசணும்? உங்க வாழ்க்கை அவர் கலர்றாரா? அவர் வாழ்க்கையை நீங்க எது கலறீங்க? தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. எது கரெக்டோ அதை பேசணும். அதை மட்டும் பேசணும். என்ன தப்பு பண்ணாரோ அதை கேளுங்க. அதை விட்டுட்டு அனாவசியமான வார்த்தையை விடக்கூடாது. அவர் திருப்பி பேசுட்டா உங்க மூஞ்ச நீங்க எங்க வச்சுக்குவீங்க? அவருக்கு பேச தெரியாதா இல்ல பேசுறதுக்கு பயமா? ஒன்னும் கிடையாது. வேணாம், நம்ம அதெல்லாம் போக கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு நம்ம போகணும். நீங்க எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன ஆகுது? தனிப்பட்ட சண்டை எதுனா ஆகுதா? இல்ல உங்களால முடிஞ்சா அவர் என்ன செய்யறாரு அதுக்கு உண்டான பதில நீங்க கொடுங்க. அதை விட்டுட்டு திட்டிக்கின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சரி வருமா? அதெல்லாம் சரிப்படாது. எது கரெக்டோ அதை செய்யும். அதே போல உதயநிதி அவர்களும் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசிருக்காரு. செங்கல்பட்டு கோட்டையில் கணவனை தெரியும் மனைவின்னு பேசிருக்காரு. இருக்கட்டும்பா, அது அவங்களோட பிரச்சனை, அவங்க வாழ்க்கை, அவங்க பாத்துக்குவாங்க. இவ்வளவு செய்யறவருக்கு அதை செய்ய தெரியாதா? முதல்ல உன்னோட வாழ்க்கையை நீ பாரு. உன் பிரச்சனைய கலர்னா எவ்வளவு இருக்குது. நீ எதுக்கு இன்னொருத்த பிரச்சனைக்கு போற? நீ ஒய்கமா சொல்லு. இவங்களெல்லாம் பேசக்கூடாது. எதுக்கு அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் நீ போவ? மனுஷனா போனா 1000 பிரச்சனை இருக்கும். எல்லா பிரச்சனையும் அவங்க பாத்துக்குவாங்க. உங்க பிரச்சனையை நீங்க பாருங்க. உதயநிதி மட்டும் பேசலாம். உதயநிதி மகனும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா பொண்டாட்டியை கட்டி
கட்டிக்கின்னு சட்டப்பையும் வச்சுக்கின்னு அப்படின்னு இருக்கட்டும்மா, இருக்கட்டும். உங்க அப்பா ஒழுகுமா? உங்க அப்பா என்ன பண்றாரு அதை போய் பாரு. அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசு. முதல்ல உன்னோட பெத்தவங்களை நீ ஒழுங்கா பாத்துக்கோ. மத்தவங்க கிட்ட நீ போவாத. அவங்க பெத்தவங்களை பார்க்க அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்குவாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்ட போற? உனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீ அவங்கள பேச வேண்டிய வேலை என்ன இருக்கு? இப்போ டீமுக்கு வந்து ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கி தொடர்ந்து ஊரா போயிட்டு விஜய் பத்தி அவதூறு பரப்புறாங்க, விஜய் பத்தி விமர்சனம் பண்றாங்க. எதை வேணாலும் பண்ணிட்டோமே, எதை வேணாலும் பண்ணிட்டோம். நல்லது செய்யறவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் பாட்டுன்னு போட்டோம். கடவுள் துணை இருப்பாரு. அவர் எதுக்கு நீ உன் பயம் உனக்கு, நீ பின்னாடியே போ. அவனுக்கு எந்த பயமே இல்ல. அவன் தனியாவே உலாத்துவான். அவனுக்கு யார் தெய்வம் தேவையில்ல. நல்லதானே பேசுறான். சட்டம் பண்றதுல சட்டசபையில நல்லதானே பேசுறான். காது குத்து தானே பேசல நீங்க பேசுனால கேட்டீங்கல்ல. போங்க இப்படியே ஊரா போயின்னு இருக்கும் பின்னாடி. அதுதான் உங்களால பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, வர சட்டம் இதுக்கப்புறம் வர எல்லா தேர்தலையும் திமுக தனித்து போட்டிடலாம் அப்படின்னு ஆராசா வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு. போடுங்களேன், ரொம்ப சந்தோஷம் தானே. காட்டுங்க, அவங்க திறமையை காட்டுற மாதிரி உங்க திறமையை நீங்க காட்டுங்க. எல்லாரும் அவங்கவுங்க திறமையை காட்டுங்க. மக்களுக்கு யாரோ பிடிச்சிக்குதோ அவங்களை வர வைக்க போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்களை சொல்றாரு. விஜய் அவங்க மனைவி போயிட்டு செங்கல்பட்டு கோட்டில் தேடுறாங்களாம் விஜய். அவரை நான் சொல்றேன், அது சொல்லக்கூடாது, வேண்டாம். வார்த்தையை நம்ம விட்டுறலாம். அவர் சொல்ற மாதிரி நாமளும் விட்டுறலாம். நாலு ஒரு காலத்துல அவர்கிட்ட நம்ம பேசணும், கொள்ளணும். அந்த வார்த்தை அவரும் அந்த தவறு செஞ்சுட்டு வந்தவரு தான். நீ யோசிக்குமா இல்ல? நீ வந்து அதை சொல்றது தவறு. மக்களை எது பேசட்டும்பா? மக்கள் கட்சி, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களா? மக்கள் நல்லதா கெட்டதா அதன் மாதிரி அவங்க பாத்துக்கிட்டு நீ சொல்லக்கூடாது. நீ இந்த 5 வருஷம் ஆண்டிய நீ என்ன நல்லது செஞ்ச? ஜெயில ஒரு பையனை போட்டு அடிச்சாங்க, கண்ணு எதிர்க்க எல்லாம் பார்த்து அப்படி போட்டு அடிச்சாங்க. அந்த தாய்க்கு நீ என்ன நீதி வாங்கி கொடுத்த? அப்பனும் பிள்ளையும் ஜெயில அடிச்சு சாவடிச்சாங்க. அவங்களுக்கு என்ன நீ தானே? ஒரு தாய்க்கு மகன், ஒரு பொண்ணுக்கு கணவர், 2 பிள்ளைங்களுக்கு அப்பன். இந்த 3 பேர் இருக்கும்போது அப்பனும் பிள்ளையும் கொலை பண்ணாங்க. அவங்களுக்கு நீ என்ன தண்டனை வாங்கி கொடுத்த? என்ன தண்டனை வாங்க? நீ தானே ஆட்சியில் இருந்த. ஒரு திருடனை பிடிக்கதான் போலீஸ் போடணும். போலீஸே திருடனா இருந்தா போலீஸ் பிடிக்கிறது யாரு? நீ தான் செய்யணும் அந்த வேலை. நீயே தப்பு பண்ணிட்டு நீயே அடுத்தவங்களுக்கு யோக்கியம் சொல்ற. அதே போல உதயநிதி மகன் இருக்கிறார் இன்பநிதினு ஒருத்தர். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, கல்யாணம் தான் பண்ணிக்கின்னு சட்டப்பையும் வச்சுக்கின்னு அப்படின்னு விஜய் மறைமுகமா விமர்சனம் பண்றாரு. முக ஸ்டாலின் சொன்னி, முக ஸ்டாலின் பையன் சொன்னி, முக ஸ்டாலின் பேரனும் சொல்றான் அந்த வார்த்தை. அவங்க குடும்ப கதையெல்லாம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? அவங்க குடும்பத்தை கதையை எடுத்தோம்னா என்ன ஆகும்? நீ அடுத்தவங்க கதையா பேசுற. நீ சின்ன பிள்ளை, பிறந்து வளர பிள்ளை, உனக்கு கட்சி பத்தி தெரியாது. நீ வந்து அந்த வார்த்தை விடலாமா? நீ செய்யக்கூடாது. இப்ப அதே போல விஜய் பையன் சொன்னானா நீ என்ன பண்ணுவ? ஏன் அந்த வார்த்தை நீ விடுற? உனக்கு கட்சி பத்தி உனக்கு தெரியாது. நீ அமைதியா இரு. நீ பொது பிள்ளை. கட்சியில யாரு இருக்கிறாங்களோ அவங்க பேசு. நீ தலைவரும் பேசுறாங்களே, அது சொட்ட இது சொட்டன்னு வந்து 2 மாசத்துல நோண்டுறாங்களே. இது விஜய் உட்கார கூடாதுன்னு இந்த கட்டணம் எல்லாம் எடுக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும் யாரு நல்லது செய்யறாங்க, யாரு கெட்டது செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் பேசிட்டோம், அவர் ஒண்ணும் சொல்லக்கூடாது. அதே போல திமுக வந்து ஜென்சின்னு சொல்ற டீம் உருவாக்கி ஊரா அவங்க அனுப்பி விஜய் பத்தி அவதூறு பரப்புறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அங்கங்க ஊர்வரா அனுப்பின ஏப்பா? விஜய் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீ சொன்னி என்ன பிரயோசனம்? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. விஜய் நல்லவனு சொல்லி எடுத்துட்டாங்க. நீ ஏன் ஒரு ஊரெல்லாம் போட்டு செல்லுல போட்டு எதுல வரனாலும் போட்டு தேவையில்லாத விஷயம். உன் வாயால தான் சொல்லி நீ கெடுத்துக்குவ. ஆனா விஜய்க்கு எல்லாம் மரியாதை உண்டு. ஆமா, மரியாதை உண்டு. அந்த பிள்ளை என்ன செய்யணுமோ அது செய்யட்டும். மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களா? அந்த பிள்ளை என்ன நல்லது செய்யட்டும் செய்யும். மக்கள் சொல்றாங்க அது சொல்ல. கட்சிக்காரங்க எது சொன்னாலும் விஜய் எடுத்துக்கூடாது. கட்சிக்காரங்க அவங்க கெடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒன்னு அந்த இடத்துல உட்காரதே செய்யறாங்க. எத்தனையோ மகன் அந்த இடத்துல உட்காந்து வந்துட்டாங்க. நீ போய் உட்காந்துக்கிறியா? நீ நல்லது செய்ய. கல்யாணம் பண்ணிட்டா, அப்பா அம்மா பார்த்துட்டா, குழந்தைய பெற்றுட்டா, சினிமாவில் நடிச்சு வந்துட்டேன். இனிமேலுக்கு மக்களுக்காக நீ தேவை செய்யும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீ மனசு தளர வேண்டாம். மக்கள் என்ன செய்யறாங்களோ அது செய்யும். வார்த்தையை நீ விடாது. நான் அது செய்யறது சொன்ன வார்த்தை மட்டும் நீ காப்பாத்து. உனக்கு அது போதும். எவனா எதை விட்டு போட்டோம் தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம நேர்மையா நடக்கணுமா அது வரைக்கும் பாரு. அதுதான் என்ன பொறுத்தவரையா. நீ நேர்மையா நடப்பா. யார் எது சொன்னாலும் சொல்லிட்டோம். வாய் அவங்க சொல்லட்டும். நீ எதுவும் பயப்படாது. நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறோம். மக்கள் நீ நல்லது செஞ்சா ஒன்னே செய்யறாங்க. எதுவும் தப்பு பேச மாட்டாங்க. பீகார் ஜெயில இல்லையா? அவர் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போலியா? அவர் பேச தகுதி கிடையாது. அவர் தலித்து பேரு அவங்க திமுக தூண்டி விடுது. விஜய் தவறா சொல்ல கூடுதலாக இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, திருமாவளவன் இருக்காரு. எல்லாம் அரசு நல்ல ஆட்சியை நடத்துறாரு. உங்க போறாங்க போச்சு தாங்க முடியல. புரியுது உங்களுக்கு? படிச்சுக்க மாணவர்கள் 8 தலித்து பட்டியல அமைச்சராங்க. புரியுது? வர இனிமே வருங்கால ஒரு 40 வருஷத்துக்கு திமுக உங்களை எட்டி கூட பிடிக்க முடியாது. இல்ல ஆட்சியில என்ன குறைந்தா சொல்லலாம், இல்ல விமர்சனம் வைக்கலாம். அது நாகரிகமா இருக்கணும். இது போல அநாகரிகமா பேசலாமா? ஒண்ணு கண்ட எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. அவரு பேசவே மாட்டேன், பேசுற கரெக்டா தெளிவா பேசுவாரு. அது எந்த ஒரு குறையும் இல்லை. அது மாதிரி கூட்டிலாம் வச்சு எல்லாரையும் அனவச்சு நடக்கிறாரு. எந்த ஒரு தவறோ இல்லை. இன்னொரு பட்ஜெட்ல அறிவிக்கிறாரு. இன்னும் என்ன அறிவிப்பு தெரியல. மக்கள் எல்லாம் போட்டுறாங்க, வர வைக்கிறாங்க.
இப்போ திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து விஜய் அவர்களை தலைவராக பேசுறாங்க, உரிமையில பேசுறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆமா, அதெல்லாம் இப்படி சரியா இருக்கும்? அவங்க எல்லாம் ஓகேமா? திமுக எல்லாம் நல்லவங்களா? இப்ப எவ்வளவு எல்லாம் நல்லவங்களா? யாரையும் ஒரு புடுமுடி நல்லவங்களா? இவங்களும் எல்லாம் எவ்வளோ எல்லாம் திமுக ஒரு ஆள் நல்லன்னு சொல்லுங்க. யாருமே எல்லாம் ஊழல் தான் பட்டியல் தான் இருக்காங்க. எம்பில இருந்து எம்எல்ஏ வரைக்கும், அமைச்சர் எல்லா அமைச்சர் வரைக்கும். அவங்க யாச்சும் ஒரு சொல்லுங்க. 50 வருஷமா தொடர்ந்து மக்களை ஏமாத்திட்டு தொடர்ந்துட்டாங்க. ஒண்ணுமே இப்ப கஜானா காலி பண்ணிட்டாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருக்காரு. அப்படி தெரியலையா? இதுல எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காரு. 300 பஸ் விட்டுருக்காரு. எல்லாம் நல்ல ஆட்சி நடக்க அரவணைச்சு செய்யறாரு. 50 வருஷம் திமுக வந்து உள்ளாட்சி தேர்தல் தெரியும். இப்ப எல்லாம் படிச்ச மாணவர்களா வருகின்ற இதுக்கப்புறம் வர எல்லா தேதியிலும் நம்ம தனித்து போட்டிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட ஆராசா சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கூட்டணி வச்சே ஜெயிக்க முடியல. தனித்தனி எப்படி ஜெயிப்பாங்க? சரி, உங்களுக்கு தனித்தனி எவன் ஓட்டு போடுவான்? உங்களுக்கு ஏதுக்காக கூட்டணி அந்த திருமாவளவன் வச்சு கமிஷன் வச்சு கூட்டணி வச்சு ஜெயிச்சிங்க. இப்ப கூட்டணி நின்று ஜெயிச்சுப்பாங்களா? விடுதலை நீக்க போட்டு கூட அவங்க வாங்க முடியாது. அவங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. இது இன்னும் இப்பதான் நாளா பிரிஞ்சு போச்சு. அதிமுக அதே மாதிரி கதிக்கு போயிடும். போக போக ஒரு 30-40 வருஷத்துக்கு விஜய் கிட்ட நெருங்க முடியாது. உங்களுக்கு எம்பி தேர்தல் தெரிஞ்சிடும். எம்பி தேர்தல எம்பி எலெக்ஷன் வருது. ஒரு 2 வருஷம் இருக்கு. தனிச்சு நிக்க சொல்லுங்க. திமுக தனிச்சு நீங்க நிக்க சொல்லுங்க. முடியாது. அதெல்லாம் ஒரு கிடையாது. திருமாவளவன் வந்து தனியா நின்று ஜெயிப்பாரு. அது ஓட்டு வாங்கி உண்டு. இவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. இவங்க கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி இங்க வந்து திருமாவளவன் என்ன சொல்றாரு? விஜய் அரசு தமிழ்நாட்டில் காலம் ஊன முடியாது. அது அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாரு. அதான் நல்ல ஆட்சி நடக்குது, நல்ல சூப்பரா நடக்குது. இனி ஒரு காலத்துல இப்போ எம்பி எலெக்ஷன் தெரியும். எம்பி எலெக்ஷன்ல அவங்க தனிச்சா நின்று ஒரு 10 எம்பி சீட் வாங்க சொல்லுங்க. முடியாது. ஆனா ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர், அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அவரு ஒரு மரியாதை நிமித்தமா தான் நம்ம பேசணுமே தவிர தரைக்குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. தமிழ்நாடு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து அவரு எம்பி பேசலாமா? இது எவ்வளவு பெரிய மிக கேவலமான ஒரு செயல். அதே அவங்க கட்சியில முதலமைச்சரா இருந்தார். அவரு அப்படி பேசியிருந்தா இந்நேரம் சும்மா விட்டுருப்பாங்களா? பொதுவா ஒரு நல்ல ஒரு மனிதரை யாரா இருந்தாலும் ஒரு நாகரிகமா பேசணும். மிகப்பெரிய இது தவறு. திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து விஜய் அவர்களை உரிமையில பேசுறாங்க, தலைவராக பேசுறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசுறாங்க. இப்ப ஆட்சியில எதனா குறைந்தா சுட்டி காட்டலாம், நாகரிகமான விமர்சனம் வைக்கலாம். அதை விட்டு அநாகரிகமான விமர்சனம் வைக்கிறாங்க தொடர்ந்து. அதுதான் அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி வந்து பேசக்கூடாது. அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல உதயநிதி அவர்களும் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. செங்கல்பட்டு கோட்டையில் கணவனை திரும்ப மனைவி என்ற அவ்வளவு பேசியிருக்காரு. அதாவது எல்லா மனிதருக்கும் ஒரு இதயம் ஒண்ணு உண்டு, வாழ்க்கை ஒண்ணு உண்டு. வாழ்க்கையை வந்து நம்ம இதோட கூட சம்பந்தப்படுத்தக்கூடாது. இது அரசியல். மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறது. அவருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல பிளஸ் ஆர் மைனஸ் எதனால இருக்கலாம். அது நம்மளுக்கு தேவை இல்லையா? மக்களுக்கு நல்லது செய்யறாரா, வராங்களா, அதுதான் நம்ம பார்க்கணும். அவங்க வாழ்க்கையை வந்து இதுல நம்ம எடுத்து இதுல பண்ணக்கூடாதுல்ல. அது மாதிரி பேசக்கூடாது. இதுவும் தப்பு தான். இப்போ உதயநிதி பேசுறது மட்டும் இல்லாம இன்பநிதி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. என்னன்னா கல்யாணம் தான் பண்ணிக்கின்னு சட்டப்பையும் வச்சுக்கின்னு அப்படின்னு விஜய் அவர்கள் மறைமுகமா. அதாவது அவங்க ஆட்சி இருக்கும்போது மத்தவங்க குறை சொன்னா அவங்க ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்க முடியாதுல்ல. அதே மாதிரி இவரோட இது அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. அதனால வந்து பேசுவாங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு 40 பேரை கொன்னாங்க பாத்தீங்களா? மக்களுக்கு உண்மையா தெரிஞ்சு போச்சு யாரு கொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி அவங்களும் அதெல்லாம் பண்ணலாமா? அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அரசியலுக்கு புதியதா வந்து மக்கள் வந்து வரணும்னு நினைச்சாங்க, வர வச்சிட்டாங்க. அவருக்கு செயல்படுற திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, பண்ணுவாரு. இப்பதான் வந்திருக்காரு. அதனால போக போக பண்ணுவாரு. அதாவது அவரை திட்டுறதோ குறை சொல்றதோ அதான் முக்கியமா இல்லை. மக்கள் நம்ம ஒழுங்கா இருக்கணும். உங்களை எம்பியா தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான வேலைகளை நீங்க செய்யுங்க. அதுவே போதும். இதே வார்த்தையை எம்பிய சாதாரண ஒரு மனிதர் நான் கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. ராசாவை தரைக்குறைவா நாங்க பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல உங்களே ஒருத்தர் தரைக்குறைவா பேசினா, ஒரு எம்எல்ஏ தரைக்குறைவா உங்களை பேசுறாரு, நீங்க அதை ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. இனிமே வர எல்லா தேதியிலும் திமுக தனித்து போட்டிடலாம் அப்படின்னு ஆராசா வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமா தனித்து போட்டிடாது, வாய்ப்பே கிடையாது. தனித்து போட்டி இருந்தா திராணி இருந்தால், அம்மா சொன்னாங்களா, திராணி இருந்தால் வென்று காட்டுங்க. அது மாதிரி திராணி இருந்தால் தனித்து போட்டிட்டு ஜெயித்து காட்டுங்க. சந்தோஷம் தானே. நீங்க யாருக்கும் பயப்படணும். உங்களோட ஆட்சி நீங்க சுதந்திரமா செயல்படலாம்ல. கூட்டணின்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணின்னு கும்பலா கவுத்தீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட்டணின்னு எடுத்தாலே திமுக கூட்டணி தான் அதிகப்படியான கூட்டணிகள் வச்சிருக்காங்க. இது எந்த கட்சியுமே இல்ல. எல்லா கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க தான் ஜெயிச்சோம், நாங்க தான் இதுன்னு, அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. தனித்துவமா நின்று ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு மாற்றம் கொண்டு வந்துட்டாங்கல்ல மக்கள். விஜய் அவர்கள் நல்லது செய்யணும்னு நினைச்சு உள்ள இறங்கி வந்துட்டாரு. ஆனா இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா அவர் நல்லது செய்ய விட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். இந்த கார்பரேட் கம்பெனிகளும் எதிர்கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் ஆள இல்லாம இருக்கிற கட்சிகளும் எல்லாம் சேர்ந்து அவரை குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு முதலமைச்சரை வந்து நம்ம வந்து அவருக்கு வழிகாட்டுதணும். இப்படிலாம் இருக்குன்னு சொல்லணும், அவர் என்கரேஜ் பண்ணணும்.
அப்படின்னா தான் அவர் எல்லாம் செய்வாரு. குறை சொல்லிக்கிட்டே இருந்தா லாஸ்ட் வரை குறை சொல்லிட்டே தான் போனோம். இந்த வார்த்தை வந்து அவருக்கு சம்மதம் சொன்னா ரைட்டு, அவர் சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை. தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் விஜய் அவர்களை தரவுருவா பேசுறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதாவது சட்டமன்றத்தில் ஏற்று பேசுறவங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை. அதனால வந்து இதை ஏதாச்சும் ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டாருங்கெல்லாம் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் பேசுறாங்க விஜய் அப்படின்னு. அதே போல விஜய் ஆட்சியோட விஜய் ஆட்சி பத்தி அவதூறு பரப்புவோம், விஜய் பத்தி விமர்சனம் பண்ணுவோம். திமுக வந்து ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கி ஊரா அமைச்சு விஜய் பத்தி அவதூறு பரப்புறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, அவங்களுக்கு வேற வழி இல்லாம இந்த மாதிரி பண்ணிதான் என்ன பண்ணாலும் என்னமே எடுபடாது. அவ்வளவுதான், அவங்க ஜோலி முடிஞ்சு போச்சு. இப்போ உதயநிதி பேசுறது இல்லாம அவங்க மகன் இன்பநிதி ஒரு பதிவு போட்டிருக்காரு, கல்யாணம் தான் பண்ணிக்கின்னு செட்டப்பையும் வச்சுக்கின்னு அப்படின்னு விஜய் அவர்களை மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்க அப்பா, இவங்க அண்ணா, இவங்க எல்லாம் யார் என்ன செய்யாம இருந்துட்டாங்க. அப்படி பார்த்தா அந்த பெப்சி உமாமலுக்கு வந்து எல்லாம் தான் எவ்வளவு பிரச்சனை எல்லாம் சந்திச்சாரு. அவரும் மேயரா இல்லையா, அன்னைக்கு முதலமைச்சரா இல்லையா, முன்னாள் முதலமைச்சர். அது மாதிரி யார் தவறு செய்யாம இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள்? எல்லாம் தவறு தான். இன்னைக்கு இவரை எதிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை, ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறத வேற செய்யறாங்க, அவ்வளவுதான். இனி வேற எல்லா தேர்தலையும் திமுக தனித்து போட்டிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட ஆர்எஸ் சொல்லிக்கிறாரு. 0 தான் வாங்குவாங்க, அவ்வளவுதான், 0% தான். அதனால அவங்க இன்னுமே அவங்க எதுவுமே பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. எந்த தொகுதி எத்தனை தொகுதியில் என்னன்னாலும் சரி, 50 வருஷமா செய்யாத ஒரு சாதனை என்னமா செய்ய போறாங்க. தமிழ்னு சொல்ல பேரை சொல்லி அவங்க வளர்ந்து கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை எப்படி செலவு பண்ணணும், இப்ப செலவு பண்ணுவாங்க. அதான் அங்கங்க கைகூலி. இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு இங்க திராவிட கட்சி ஏதாவது ஒண்ணுன்னா இதுல பேசுறாங்களா, அமெரிக்காவில் பேசுறாங்க, லண்டன்ல பேசுறாங்கன்னா அங்கங்க கைகூலி வச்சுக்கிறாங்க. அப்படிதான் இப்ப வாஷிங்டன்ல பேசுறாங்கன்னு சொன்னா 10 பேர் போர்க்கொடி கொடுக்குறாங்கன்னா எப்படி சும்மா கொடுப்பாங்க? அதுக்கும் ஒரு பண்டு ஒதுக்கி இது மாதிரி. அதான் வாடகை வாயாளர்கள் இருக்கிற வரலையும் அவங்க இது மேலே பேசிட்டு தான் இருப்பாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இப்போ நிறையா இன்பநிதி ஆள், உதயநிதி ஆட்கள்லாம் இப்போ நிறைய இறக்கி விட்டுருக்காரு. அதெல்லாம் இப்போ பேசதான் செய்வாங்க. ராஜா பேசுறது கரெக்டு தான். ஏன்னா முதுபெரும் தலைவர்கள் நாட்டை வந்து தமிழ்நாடு எப்படி வந்து மெருகூட்டணும் என்று சொல்லி, இந்த தமிழகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன தலைவர்லாம் அந்த சட்டமன்றத்துல வந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரு ராஜா சொல்றது உண்மைதான், அது வந்து தப்பே கிடையாது. ஒரு முதலமைச்சர் நாதாரி சொல்றது சரி, நாதாரி சொல்றது அவரு சொல்லலாம்ல, அவரு செய்ய காட்டலாமா? அவர் எவ்வளவு பெரிய தலைவர் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லலாம். அவரு ஸ்டாலின் சொன்னா சும்மா இருப்பாங்களா? யாரும் சும்மா இருக்கிறது கிடையாது. ஸ்டாலின் வந்து 50 ஆண்டு காலம் அவருடைய அரசியல் வரலாறு இருக்கு. அவங்க அப்பா அவருடைய அரசியல் சொல்லல. ஸ்டாலினுக்கு 50 ஆண்டு காலத்துக்கு மேல அரசியல் இருக்கு. சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, மேயரா இருந்திருக்காரு, துணை முதல்வர் இருந்திருக்காரு. சோ அது தேர்தல் வந்து எப்படி வேணாலும் இருக்கும். தேர்தல் தோல்வி எல்லாம் வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. ஏத்துக்கிட்டால் தானே இருக்காங்க. இப்ப அது நாங்க தோத்துறோம்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட போய் சண்டையா போட்டுட்டு இருக்காங்க. தோல்வி ரைட்டு தான், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. சாதாரண எவ்வளவு பெரிய பெருந்தலைவர்லாம் தோத்துருக்காங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் தோத்துருக்காரு. அதே கலைஞர் வந்து மட்டும்தான் தோக்காதவர், புரியுதுங்களா? ஸ்டாலின் தோத்தது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அது தோக்கடிச்சு மக்கள் சரின்னு சொல்றீங்க. சரிதான், அது சரிதான்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவருக்கு இருக்காருல்ல, இன்னும் பக்கம் அடையணும். ஆட்சி குறை சொல்ல விமர்சனம் பண்ணலாம். அது எதுக்கு சொல்றாங்க? இல்ல ராஜா ஏன் கேட்டாரு, இல்ல ராஜா ஏன் கேட்டாலும் அந்த கேள்வி நான் சொல்லிடுறேன். இவர் வந்து உங்க அப்பாவுக்கான ஒரு சிறுகதை சொன்னார்ல, அவருடைய வரலாறு, அவருடைய அந்த அரசியல் வந்து முதிர்ச்சி இருந்ததால்தான் அவரு வந்து அந்த 50 ஆண்டு கால அரசியல் வண்டியை ஓட்டிருக்காரு. ஆனா இவர் இப்ப வந்து ஒரு 3 ஆண்டு காலத்துல ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உங்க அப்பாவுக்கான சிறுகதை சொல்லலாமா? அவர் அதை சொன்னதாலதான் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரும்பெரிய தலைவர்லாம் உட்கார்ந்து இந்த இடத்துல ஒரு நாதாடி வந்துட்டாங்கன்னு அதை தான் சொன்னாரு தவிர இவர் இதை சொல்லலாம், அவர் அதை சொல்ல போறது கிடையாது. அப்படின்னு பார்த்தா உதயநிதி விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசிருக்காரு. அது சட்டமன்றத்துல பேசல, வெளியில வந்துதான் சொன்னாரு. வெளியில விமர்சிக்கிற யார வேணாலும் விமர்சிக்கலாம், வெளியில வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி விமர்சிக்கலாம்? ஏன் அப்புறம் இவர் கேட்கலாம்ல அப்படின்னு அவங்க குடும்பத்தை பத்தி அவங்க விமர்சனம் பண்ண சும்மா இருப்பாங்களா? அரசியல் வர தனிப்பட்ட வாழ்க்கை வேற. நீங்க அதை சொல்றீங்க. வை கோபாலசாமி இருக்காருல்ல, கலைஞர் விட்ட குடும்பமே வெள்ளை சேலையில அலைய வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொன்னாரு. வை கோபாலசாமி 25 ஆண்டு காலம் இல்ல 30 ஆண்டு காலம் மேலை உறுப்பினரா இருந்திருக்காரு. அது யார் போட்டது? டிஎம்கே போட்டது தான். அவருக்கு டிஎம்கே தான் மேலை உறுப்பினரா அமைச்சாங்க அவரை. இப்போ கலைஞருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியும் இல்ல ஸ்டாலினோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியும் உதயநிதி அரசியலுக்கு வந்துட்டாலே சும்மா இருப்பாங்களா? அரசியலுக்கு வந்துட்டாலே கண்டிப்பா அந்த விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். அரசியலுக்கு வந்துட்டாலே விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். அது இல்லாத இருக்கே இருக்காது. யாருக்கா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை சரி, தனிப்பட்ட அதுதான் சொல்றேன்.
இப்ப வைகோ பாலசாமி வந்து கலைஞர் வீட்டு குடும்பம் வெள்ளை செயலோட அலைய வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொன்னது அது தனிப்பட்ட விமர்சனம் இல்லையா? தனிப்பட்ட விமர்சனமா இல்லையா? அவரே சொன்னார்தான் 30 ஆண்டு காலம் எம்பியா அனுபவிச்சுட்டு அவரே சொல்றாரு தனிப்பட்ட விமர்சனம் இருக்கதான் செய்யும், அது இல்லாத இருக்காது. அது கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.